குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2025க்கான வருட பலன்கள் பார்த்துக்கிட்டு வராங்க. இப்ப நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களா இருப்பாங்க. கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல குழந்தைங்க மேல அதிகமான ஒரு பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல நிறைய அறிவுரைகளை எல்லோருக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அறிவு ஆற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த மார்கழி மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இருந்தா கூட இதை எல்லாமே ஒரு கைமாத்து அல்லது கடன் ஏதோ ஒண்ணு வாங்கி இந்த மாசம் நீங்க சமாளிச்சிடுவீங்க. இந்த மாசத்துல புது புது முயற்சிகள் செய்யும் பொழுது அது கொஞ்சம் தடைபடும். இருந்தாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருங்க. சின்ன சின்ன தடைகள் உண்டாகும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கலாமே தவிர வேற யாருக்கும் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விசேஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே போல உங்க மனைவிக்கு சின்ன சின்ன, அதாவது மூச்சு விடக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆஸ்துமா ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். இருந்தாலும் பெரிய அளவுல பாதிக்காது. மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் கோவில் வழிபாடு, பரிகாரங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்க. வேண்டுதல் வச்சிருப்பீங்க, அதை தொடர்ந்து செய்யணும் நினைச்சிட்டே இருப்பீங்க. அது செய்யாம தவறிக்கிட்டே வந்த வேண்டுதல்கள் எல்லாமே இப்ப செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான காலமுமா இது இருக்குதுங்க. குழந்தைகள் சார்ந்த கொஞ்சம் கவலையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. குழந்தைங்களுக்கு என்ன கல்வி கொடுக்கலாம், என்ன மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்களுடைய திறமைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இருந்துட்டு இருக்கும். அதே போல சிலருக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையும் அவங்களுக்கு இருந்து வரும். தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாசத்தினுடைய பலன்கள் அப்படியே இருக்குங்க. என்னன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்படையும். அதே போல இந்த ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தடைபட்டுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இப்ப செய்யும் பொழுது நிச்சயமா அதுல வெற்றி கிடைக்குங்க. அண்டை அயலாரோட உதவிகள் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். நண்பர்களோட உதவி கிடைக்கும். தந்தை மூலமா ஒரு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருந்து வருமானம் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டம் அதுக்கான அமைப்பு இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் செய்துட்டு வரவங்களுக்கு இந்த மாசம் பெருசா சப்போர்ட் கிடைக்காதுங்க. வியாபாரம் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி தந்தை மகனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே வருங்க. மனைவிக்கு திடீர்னு ஆன்மீக பயணங்கள்ல ஆர்வம் ஏற்படும். அதனால குடும்பத்தோட ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. உத்தியோகம் செல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபமா பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமா இருந்து பேச்சை கவனமா கையாளணுங்க. பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிறு வியாபாரம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. உத்தியோகம் போயிட்டு இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே அந்த மாசி மாசத்துக்கு சொன்னது போல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை கையாள வேண்டி வருங்க. அதே போல பெரிய முதலீடு போட்டு செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அதையெல்லாம், அதாவது கடன் வாங்கி போட்டுதான் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. சித்திரை மாசம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்குதுங்க. குழந்தைகள் சார்ந்த கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமா இருக்குதுங்க. வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இந்த மாசம் முருகப்பெருமான வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்துடலாம். இந்த வைகாசி மாசத்தை பார்க்கும் பொழுது போன மாச பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. பொருளாதார வளர்ச்சியும் இருக்குது. அதே போல வீண் அலைச்சல் திருச்சல் அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாசம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. தாய் மாமனோட உதவி கிடைக்கும். நண்பர்களோட உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு சிலருக்கு எண்ணங்கள் வரும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த கவலைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருங்க.
சகோதரருக்கு அல்லது சொத்துகளுக்கு அல்ல வீடு வண்டி வாகனங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குங்க. இந்த மாசம் ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு லாபங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதாவது நிலமா விற்கிறத விட இந்த மாசம் பழைய வீடுகள் வித்து அதன் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்குதுங்க. இந்த ஆடி மாசத்துல புதிய முயற்சிகளை தைரியமா தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. சிலர் வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அவங்க கட்டின வீடா பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரும். அதுக்காக செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த ஆவணி மாசத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் நீங்க மருந்து எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக அது வேலை செய்யும். தீராத நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாசம் அமையும் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை குரு ஓரையிலும் வியாழக்கிழமை சுக்கிர ஓரையிலும் நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் தீராத வியாதி எல்லாமே கூட தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பு. 6ஆம் அதிபதியும் குருவும் சேர்ந்து 7ல இருந்து உங்க லக்னத்தை பாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கும் பொழுது அந்த வியாதி படிப்படியா நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும். புரட்டாசி மாசம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல குழந்தைகள் மேல இருந்த கவலைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருங்க. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மேலோங்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களுக்கு இந்த மாசம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க. இந்த ஐப்பசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி இல்லைங்க, நார்மலா தான் இருக்கும். புரட்டாசி மாசத்தை விட இந்த ஐப்பசி மாசம் கொஞ்சம் மன கவலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குங்க. கார்த்திகை மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இதையெல்லாம் சமாளிச்சு மேல வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்றி, வாழ்க வளமுடன்.